ஒரு 10 அடி 20 அடி உயரத்துல இருந்து விழும்போதே கை கால்லாம் உடையுது. பட் இவர் 18,000 அடியிலிருந்து கீழ விழுந்திருக்காரு. பட் இருந்தாலும் அவருக்கு ஒண்ணும் ஆகல. என்னடா வடிவேல் காமெடியில வர மாரி, "அண்ணா ஃப்ளைட்ல இருந்து விழுந்துட்டேனே, அந்த சேறு ஒட்டிக்கிச்சு" அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி காமெடி அப்படின்னு நினைக்க வேணாம். இது உண்மையாவே நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ முழுசா பாருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சம்பவம் எப்ப நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2ஆம் உலகப் போர் அப்ப நடந்திருக்கு. இது வந்து ஒரு அதிசயம் அப்படின்னு தான் சொல்லணும். மார்ச் 24, 1944. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரிட்டிஷ்க்கும் ஜெர்மன் நாட்டுக்கும் வந்து அந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அப்போ வந்து இந்த ஜெர்மன் நாட்டு விமானம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரிட்டிஷ் விமானப்படையை வந்து தாக்குது. அதுல இருந்தவர் தான் நிக்கோலஸ் அல்கமெட் அப்படின்றவரு. சோ அவரு தான் வந்து பாத்தீங்கன்னா அப்போ விமானத்தை அவங்க வந்து எரிக்க ஆரம்பிச்ச உடனே என்ன பண்ணிருக்காரு, விமானம் அப்படியே ஃபுல்லா அவரு இருந்த ஒரு ஏரியா கூட அப்படியே பத்திக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா அந்த பாராஷூட்டும் வந்து அது உள்ள வச்சிருக்காரு பாத்தீங்கன்னா அதுவும் எரிஞ்சிட்டு இருக்கு. சோ என்னதான் அப்படின்னு நிலைமை அப்படின்னு பாக்கலாம்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒண்ணு குதிக்கணும், இல்ல அந்த விமானத்துல இருந்தே சாகணும். ஏன்னா விமானமும் எரிஞ்சிட்டே வருது. சோ அதனால என்ன பண்றாரு, அந்த விமானம் வந்து ஒரு 18,000 அடிக்கு மேல வந்து போயிட்டு இருக்கு. சோ அங்கிருந்து அப்படியே குதிச்சிருக்காரு. மணிக்கு பாத்தீங்கன்னா 120 மைல் வேகம் அவர் வந்து அந்த தரையை நோக்கி பாயிறாரு. சோ என்ன ஆகும் ஏதாகும் அப்படின்றது தெரியல. சோ அங்க வந்து அந்த பனி சூழ்ந்த ஏரியா அப்படின்றனால அப்படியே அங்க இருக்கிற அந்த பைன் மரம் அது மேல போயிட்டு விழுறாரு. அந்த மரத்து மேல விழ விழ அது அப்படியே அவரோட வேகத்தை குறைச்சி கீழே அந்த பனி பொழிவா இருந்தனால அப்படியே போய் விழுறாரு. பாத்தீங்கன்னா அவர் எலும்பு முறிவு ஏற்படல அப்படின்றது அது ஆச்சரியமான விஷயம். என்னதான் மேல இருந்து குளிச்சாலும் அதுக்கப்புறம் அவர் வந்து ஜெர்மன் நாட்டு அதிகாரிங்க கிட்ட மாட்டிக்கிறாரு. மாட்டிட்டு அவங்க வந்து கேக்குறாங்க யாரா நீ அப்படின்ட்டுன்னு. இல்லங்க இந்த மாதிரி போர் விமானம் இந்த பிரச்சனை எல்லாம் நடக்கும்போது பாத்தீங்கன்னா பாராஷூட் இல்லாம நான் அங்கிருந்து குளிச்சிட்டேன் அப்படின்றாங்க. ஏண்டா 18,000 அடியில இருந்து பாராஷூட் இல்லாம குதிச்சு அப்படின்ற இதை நான் நம்பணுமா அப்படின்னு சொல்லி அவரை இது பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த எரிஞ்ச விமானத்தோட அந்த பார்ட் அதெல்லாம் செக் பண்ணும்போது இவர் சொன்ன மாதிரி அந்த பாராஷூட் அதெல்லாம் அங்க இருக்கு அப்படின்னு உடனே அந்த ஜெர்மன் நாட்டு வீரர்களே வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்து அமைச்சிருக்காங்க. 18,000 அடியில இருந்து விழுந்து பொழைச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் பார்த்தா அந்த வடிவேல் காமெடியா வந்திருக்கும் போல இருக்கு. சோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. டாடா பாய்.